மிக சிறப்பா ஆகும் இது ஹிட். லால் சலாம் படம் வந்து ரொம்ப வெற்றி கொடுக்கும், நல்லா வசூலாகும். கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பத்தி ஃபுல்லா ஃபோர்ட்ஸை பத்தி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேண்ணா, ரொம்ப பழைய ரகுமான் பாட்டு மாதிரிலாம் இல்லை, ஏதோ இப்போ பரவாயில்லையா இருக்கு. நல்லா இருக்கு. விஷ்ணு விஷாலும் விக்ரம் இவனும் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்ல அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகாம திருப்பி வந்தவங்க தான், அதனால அவங்களுக்கு செட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் முஸ்லீம் பேஸ்டு கொஞ்சம் இருக்கு போல படத்துல. ஆனா பொதுவா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு, படம் பார்த்தா தெரியும்ன்ற மாதிரி. கண்டிப்பா இது வெற்றி கொடுக்கும். இந்த படம் லால் சலாம் படம் வந்து ரொம்ப வெற்றி கொடுக்கும், நல்லா வசூலாகும். அதே போல என்னன்னா பொண்ணுக்காண்டி அவரு கண்டிப்பா எது வேணாலும் செய்வாரு. இது பொண்ணு வந்து நல்லா வெற்றி அடையணும் தான் இந்த படத்தையே அவரு எடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கும் படம். அவரது பத்தி சொல்லவே தேவையில்ல. ஏஆர் ரஹ்மான்னாவே பிச்சுக்கிட்டு ஓடும் மியூசிக்னாவே. என்ன பொறுத்த அளவுக்கு அதுவும் நல்லா வெற்றி அடையும். சமூகத்தை பத்தி பேசியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க டேடி பார்த்து யாரா பர்சனலா ஆடியன்ஸ்ல பண்ண மாதிரி ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சு அதனா பேசியிருப்பாங்க. நல்லது பண்றதுக்கு இவங்க சொல்ற மெசேஜ் ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம், பார்த்தா தானே தெரியும். படம் பார்த்தா தான் ரிலீஸ்க்காக வெயிட் பண்றோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்டும் அந்த ரிலிஜியன் சம்பந்தமா ப்ராப்ளம்ல இவங்க கிரிக்கெட் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு ட்ரெய்லர் பார்த்தா. மற்றபடி எதுவும் அது என்ன 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 ரோலா வந்து பிளே பண்றாரு தெரியல. ஒரு 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 சீன்ல வந்து டாஸ் போடுறாரு ஒரு மேட்சுக்கு. மேபி அவர் தான் அந்த அந்த பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒன்றுத்துக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு நடுவில் வந்து பிளே பண்ற மாதிரி அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்னு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் தம்பி ராமையா செந்தில்லாம் வந்திருக்காங்க போல படத்துல. நிறைய பெரிய ரோல் பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, பார்த்தா தெரியும். எனக்கு விஷ்ணு விஷால் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பேஸ்ட் அவர் ஆல்ரெடி ஜீவா படம் எல்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தேன் ப்ரோ, வேற லெவலு, செம்மையா பண்ணிருக்காரு. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சமூக படம்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னா அவரை சங்கின்னு சொல்றாங்க, தவறு சரிங்களா. சங்கின்றது அவருடைய தனிப்பட்ட ஒரு ஆன்மீகம், அதை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. வேற லெவலு படம், இதை நல்லா பார்க்கலாம். அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கலாம். ஆமா, அது ஒன்றும் சிறப்பு தான். எல்லாத்தையும் ஒரு கோட்டில் இணைக்க தான் பார்க்குறாரு அவர். அதை மற்றவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக இது பண்ணுறாங்க, அது தவறு. அது நல்ல மனிதர். ஒரு படமும் சிறக்க நான் வாழ்த்துறேன். பார்த்தா நல்லா இருக்கு லால் சலாம். என்ன மாதிரி படம்? இது பார்த்தா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரோல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல மெயினாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் மற்றபடி ட்ரைலர்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் 90% தான், ரொம்ப கிடையாது. இப்போ ரஜினி சார் வர அந்த போர்ஷன் என்ட்ரி எப்படி இருக்கு? போர்ஷன் வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவருக்கு மாசாக கொடுப்பாங்க, ஆனால் இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய மாசா தெரியல அவருக்கு. படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கேன், பார்ப்போம் எப்படி எக்ஸாக்ட் தெரியல. பட் எப்படி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஐஸ்வர்யா அவங்க படத்துல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, பார்க்கலாம். படம் வந்துட்டு பார்க்கும்போது என்ன மாதிரி கதை மாதிரி தான் அதே தான். அந்த பொலிட்டிக்கல் சினிமாவில் ஒரு கேமில் ஒரு பாலிடிக்ஸை கொண்டு வந்தால், ரிலீஜியன் பாலிடிக்ஸை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதான் ஆல்ரெடி அந்த கோச்சடையான் படம் 3 படம் அதுலேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு ஜெனராக இருக்கு. அதான் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜெனராக இருக்குது. சரி பார்க்கலாம். ஓகே, ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் பாலிடிக்ஸ் ஏதோ பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஓகேண்ணா, ரொம்ப பழைய ரகுமான் பாட்டு மாதிரிலாம் இல்லை, ஏதோ இப்போ பரவாயில்லையா இருந்தது. இல்லை அதான் அவங்களே சொல்லியிருக்காங்களே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தானே போட்டிருக்காங்க. மேபி லைட்டாக பார்க்கலாம். இன்னும் ரொம்ப ஹைப்புன்னு இல்லை, ஏதோ நார்மலாக இருக்கு, பார்க்கலாம். பார்த்தேன் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சப்ஜெக்ட் வந்து அதான் கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரஜினி சார் அந்த கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக அதுக்காக தான் பார்க்கலாம். அந்த ரஜினி சார் வர போர்ஷன் நல்லா தான் சார் இருந்தது. அவர் ஒரு பாய் கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏர்மான் மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா தான் சார் இருந்துச்சு. எல்லாம் ஓகே தான். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுறீங்க? ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆனால் ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக.